மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இது வரைக்கும் உங்கள் ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருந்த குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு கோச்சாரத்துக்கு வர்றாரு. ஆக குரு 2ஆம் இடத்துக்கு வர்றது நன்மை. ஆக குருவால் என்னென்ன நன்மைங்கிறத முதல்ல பார்க்கலாம். அப்படி பார்க்குற போது வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் சம்பாதிச்ச பணங்கள் எதுவுமே பெருசாக கையில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அந்த நிலைமை இனிமேல் வரக்கூடிய காலங்களில் மாறும். குரு 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த காலங்களில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் ஒன்றும் பணமாகவோ தனமாகவோ நகையாகவோ பொருளாகவோ இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு பேச்சின் மூலமாக வருமானங்கள் இதுவும் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு நல்லா இருக்குது. குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு உண்டு. அடுத்தபடியாக உங்களுக்கு அவர் பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜாப், ப்ரொஃபஷன், உங்களுடைய கரியர். ஸோ இது எப்படி இருக்குன்னா அவருடைய பார்வை ஏதாவது ஒரு வேலை, வருமானம், சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்குது. ஸோ நான் பெர்மனெண்ட் ஜாபில் இருக்கேன், கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், பெரிய கன்சர்னில் இருக்கேன், பெரிய ஒரு ரெஃப்யூட்டர் கன்சர்னில் பெரிய போஸ்ட்டில் இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். வேலையில் எஃபர்ட் கொடுங்க கண்டிப்பாக. ஏன்னா குரு உங்களுடைய 6ஆம் இடத்தை மட்டுமல்ல உங்களுடைய 8ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்படி இருக்கிறது 6ஆம் இடம் சர்வீஸ், வேலை, வருமானம், சம்பாத்தியங்கள் பெரிய லெவலில் இருந்தாலும் 8ஆம் இடத்தை பார்க்குறது அந்த வேலையில் தக்க வைக்கிறதுக்கு நீங்கள் படுற கஷ்டங்கள் பெருசு. ஆகினால வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க. யாரையும் பெருசாக நம்பி டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். எந்த ஜாபில் இருந்தாலும் சரி. அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய கரியரை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இல்லைன்னா வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த காலங்களில் எதிரிகள் விஷயங்களில் எதிரிகளை ஜெயிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இதுவும் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. நான் ரொம்ப நாளாக எக்ஸாமினேஷன் எழுதிட்டுருக்கேன், அது நான் எழுதுனேன்னா அதை பாஸ் பண்ணுவேனான்னு தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல இன்டர்ன்ஷிப் எதிர்பார்க்குறேன் கிடைக்குமான்னு தெரியலைங்கிறவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்பு இது எல்லாமே உங்களுக்கு உண்டு. இந்த காலங்களில் யாரெல்லாம் நல்ல தொழிலாளர்கள், ஸ்கில்டு லேபரை எதிர்பார்க்குறீங்களோ லேபர்ஸ் உங்களுக்கு செட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. அடுத்தபடியாக அவர் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறார். 10 அப்படின்னாலே உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி ஏதோ ஒரு விதத்தில் இதெல்லாமே கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய லெவலில் நான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், ஒரு ஆண்டர்பிரனராக வரணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாமே குருவால் ஏற்படக்கூடிய நன்மை. அடுத்து இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு, மேரேஜ் எப்போ நடக்கும் தெரியலைங்கிறவங்க இந்த பயிற்சியில் குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் அக்டோபருக்கு அப்புறம் திருமணத்துக்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்குவார். குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளை நடக்க வைப்பார். ஸோ இதெல்லாம் குருவால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய நன்மை. அடுத்தபடியாக குரு உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறது உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். ஸோ உடம்புல யாருக்கெல்லாம் டயபெட்டிக், ஒபிசிட்டி, தைராய்டு இருக்கோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்து உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8 அப்படின்னாலே ஒரே பிரச்சனைகள் இருக்குது. யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க, அந்த பணம் திரும்ப வராது. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. வேலையில் இருந்தீங்கன்னா உங்களுடைய சுப்பீரியரோ, கொலீக்ஸோ, சப்பார்டினேட்டோ பெருசாக உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ இதெல்லாமே அவரால் ஏற்படக்கூடிய தீமைகள். பட் அதே சமயத்தில் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளால் நன்மை, குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், அவர்களுடைய வருமானத்தை நீங்கள் அனுபவிப்பதற்கான வாய்ப்பு இது இருக்குது. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அப்பா விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அப்பா உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இது இருக்குது. இந்த பயிற்சி முழுவதுமே ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அக்டோபருக்கு அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்கும். ஜனவரி வரைக்கும் அது வரைக்கும் பார்ட்னர்ஷிப்பில், பிஸ்னஸில், சொந்த இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து, வருமானங்கள் இருக்குது. அரசியலில் இருந்தீங்கன்னா எதிரிகள் விஷயத்தில் கவனம். ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த காலங்களில் எல்லா விதமான யூக வணிகங்களும், ஷேராக இருக்கட்டும், ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான பயிற்சியாக இந்த பயிற்சி உங்களுக்கு இருக்கும். பட் அதே சமயத்தில் ஒரு 6-8 பார்க்குறதுனால எப்பயுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த பயிற்சியில் இருக்குது. ஸோ இந்த பயிற்சி முழுவதுமே தேவையற்ற விஷயங்களில்
நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த பயிற்சியில் உங்களுடைய குலதெய்வம் நல்லா வழிபாடு பண்ணுங்கள். இஷ்ட தெய்வத்தை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க அடிக்கடி. அது இல்லாமல் எங்கெல்லாம் பிரம்மா இருக்காரோ சிவன் கோயிலில் அவரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக இந்த பயிற்சியில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை நல்லா கும்பிட்டு வாங்க. பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.